சின்ன பிள்ளை பாவம் பயந்துருச்சு போட்டுருக்கு. அச்சச்சோ, உஷார் உஷார் மக்களே உஷார். இந்த எஸ் வந்து நான் சேனலுக்காக வச்சேன் வினோத். என் பேர் வந்துட்டு பிரபா தான், சரியா? அது பிரபா கதம்பம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கூர்வியா இல்லை, ஏதோ மொட்டையாக இருந்துச்சு. பயம் இல்லை அக்கா, பயம் இல்லாட்டாலும் கேர்ஃபுல்லாக இருங்க, விழிப்புணர்வாக இருங்க, அவ்வளோதான். நல்லதே பண்ணுங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓகேவா? பயம் வேண்டாம். ஓகே, சரியா? நெகட்டிவ் திங்ஸ்லாம் ரொம்ப உள்ளே கொண்டு போகக்கூடாது. அதே நம்ம உண்மை தான். நெகட்டிவ் திங்ஸை ரொம்ப உள்ளே கொண்டு போகக்கூடாது. இது நெகட்டிவ் திங்ஸில் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். விழிப்புணர்வாக இருக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. செய்தின்றது அதுதான். என் செல்லம் பூஜாக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? எனக்கே இன்னும் சாப்பாடு போடல, உன் செல்லம் பூஜாக்கு வேற சாப்பாடு கொடுக்குறாங்களா? உன் செல்லம், செல்லத்துக்கு நீயே கொடு சாப்பாடு. ஆமாம் வினோத், கரெக்ட். இந்த மாதிரி காமெடியாக பேசிட்டு போயிடலாம், தப்பே கிடையாது. மணி 10 ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க. அடப்பாவி, இவ்வளவு தானா தம்பி தங்க கம்பின்னு சொன்னதெல்லாம்? வினோத், இவ்வளவு தானா தம்பி தம்பின்னு சொன்னது பத்தியா? நான் சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க. போப்பா, இதைத்தான் சொல்கிறது. நான் இங்கே ஒருத்தி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், என்னை வந்து சாப்பிடுங்க சாப்பிடாம போங்கன்னு சொல்கிறேன். ஆனால் பேசவே மாட்டாங்க உங்ககிட்ட, அவங்கள ரொம்ப கவனிக்கிறது. இதுதான் உலகம். ஏன்னா பரந்த உலகம், உலகம் வந்து ரொம்ப பறந்து கிடக்கு. அந்த பரந்த உலகத்தில் இப்படி தான் இருப்பாங்க. கரெக்டா? பேசுகிறவங்கள விட்டுருவாங்க. அச்சச்சோ பேசுகிறாங்களே நம்மக்கிட்ட, அவங்கள விட்டுருவாங்க. ஏதோ பேசாமல் எங்கேயோ உருவம் இருக்கும், அந்த உருவத்துக்கு அது யாரோ அவங்க நேரம் முக்குன்னு முக்கிப்பாங்க, நல்லா சாப்பிட்ருப்பாங்க. நீ ஒன்றும் சாப்பிட்ணுன்னு சொல்ல தேவையில்லை. ராஜேஷ் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. இருக்கீங்களே என்னோட லைவில், அதுவே எனக்கு போதும். தேங்க்யூ தேங்க்யூ ராஜேஷ் ப்ரோ. நானும் ராஜேஷ் ப்ரோ ஃபனுக்கு சொன்னேன், மன்னிக்கவும். சேச்சே ஆச்சிச்சே, நான் இதெல்லாம் ஃபன்ன லைவே எனக்கு வந்துட்டு ஃபன்னு தான், அப்படிலாம் எடுத்துக்க மாட்டேன் வினோத். அப்படின்னா இங்கே எவ்வளோ பேசுகிறாங்க, சிவா சார், முரளி சார் எல்லாம் பேசுவாங்க. ஆனால் என்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து தான் பேசுவாங்க. பட் ஆனால் காமெடிக்காக ஏதாவது பேசுவாங்க, இல்லைன்னா இப்படி லைவ் போகிறது காமெடிக்காக எதையோ ஒன்று பேசுவாங்க. அது தப்பு இல்லை, அதுக்கு தானே, ஃபன்னுக்கு தான். நானும் அப்படி தான் பேசுவேன், அவ்வளோதான். அதோட சரி, லைவ் முடிச்சா கட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் லைவில் வந்துட்டு பேசுவேன். இதுதான், அவ்வளோதான். அதுதான் என்னைக்கும் நல்லது, என்னைக்கும் நீடிக்கும். சுத்துது, வாங்க வாங்க வினோ. சுத்துதா வினோ? உங்களுக்கு நெட்டு போயிடுச்சின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக இருக்கு. சாப்பிட்டீங்களா வினோ? சாப்பிட்டீங்களா? இதை நான் கட் பண்ணிட போகிறேன். 10:15 கட் பண்ணலான் இருக்கேன். இப்போ 10:06 ஆகுது என்னோட டைமுக்கு. 10:15 எவ்வளோ நேரம் இருக்குது? அவ்வளோதான், ஒரு 9 மினிட்ஸில் கட் பண்ணுறேன். அது வரலாம் முடிஞ்சவங்க இருங்க, இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கட் பண்ணிவிட்டு போகிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம். வினோத், நீ என்ன சாப்பிட்ட? வினோ சாப்பிட்டீங்களா வினோ? ராஜேஷ் ப்ரோ, தோசை சாப்பிட்டேன்னு சொன்னீங்களே நீங்கள்? யார் சொன்னா தோசை சாப்பிட்டேன்? ராஜேஷ் ப்ரோ தான் தோசை சாப்பிட்டேன்னு சொன்னீங்களே. ஓகே, எனக்கு என்ன நோ